நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஐப்பசி மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறார். பட் சூரிய பகவான் நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். பட் ஐப்பசி மாதம், இந்த குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் என்பது ஆங்கில தேதி பிரகாரம் 18/10/2024 அன்று வெள்ளிக்கிழமை ஜனனமாகுது. பட் ஐப்பசி 4ஆம் தேதியே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வருகிறார். பட் ஐப்பசி 14ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பட் ஐப்பசி 22ஆம் நாள் சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். பட் இந்த மாதத்தினுடைய பூரண விசேஷங்கள் என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் வாஸ்து நாள், பூமி பூஜைக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பட் ஐப்பசி 14ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வதம் செய்த திருநாளாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி 29 பௌர்ணமி, அன்னாபிஷேகம். சிவாலயங்கள் அனைத்திலுமே அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் விசேஷ மிகுந்த மாதமாக இருக்கிறது. இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானும் சூரிய பகவானும் வக்ரகதியில் இருக்கிறாங்க. கேது எந்த மாற்றமும் இல்லாமல் கண்ணியில் இருக்காங்க. ராகும் எந்த மாற்றமும் இல்லாமல் மீனத்தில் இருக்காங்க. பட் செவ்வாய் தான் கடகத்துக்கு நீச்சமாகிறார். பட் சூரியன் புதன் எல்லாமே துலாத்தில் இருக்கிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி கடைசியில் விருச்சிகத்துக்கு வர்றதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். மாத கிரகங்கள் மாத சஞ்சாரங்களை வச்சு தான் நம்ம மாத பலன் சொல்கிறோம். பட் உங்களுடைய ஜாதக அமைப்புகளை, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக கிரகத்தினுடைய தொடர்புகளை வைத்தும் நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகளை வைத்தும் தான் முழு பலன்களை எடுக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. பட் இந்த மாத பலன் என்பது உங்களுடைய ஜாதக ரீதியாக, இந்த உளவியல் ரீதியாக ஒரு 60% பலன் சொல்லும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். பட் இந்த கிரக சஞ்சாரங்கள் 12 ராசிக்கு எவ்வித பலாபலன்களை தரப்போகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. தனுசு ராசி நேயர்களை, உங்கள் ராசியாதிபதி வக்ரமா இருக்காரே, அப்போ குடும்பாதிபதி வக்ரமா இருக்காரே அப்படின்ற மாரி நிறைய மனக்கவலைகள் இருக்கத்தான் செய்கிறது. என்ன வக்ரம் பெறும் கிரகங்கள் அநேக பலனை தருகிறதா அப்படின்னா, எங்கே தடுமாற்றம் நடக்கத்தான் செய்கிறது. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ராசியாதிபதி வக்ரம் வரனால ஏதோ ஒரு மன பயம் இருக்கும், உள்ளூர ஒரு பயம் இருக்கும். என்ன நடந்துருமோ, ஏது நடந்துருமோ, நம்மளுடைய பிஸ்னஸ் சரியாக போகுமோ, வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள்லாம் அடைபடுமோ, வீட்டு இஎம்ஐலாம் கரெக்டாக போகுமோ, இதெல்லாம் உங்களுக்கு வந்து தான் போகும், வராமலாம் போகாது. பட் இந்த குரு வக்ரகதி வரைக்குமே கூடுதலான கவனமாக இருக்கணுன்றதான் முதல் எய்ம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. பட் பேச்சுக்களில் கவனம், பணப்பரிவர்த்தனையில் கவனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் கணவன் மனைவி இந்த நேரத்தில் தான் அண்டர்ஸ்டுட்டாக இருக்கணும். ஒருத்தவங்க விட்டு கொடுக்கக்கூடாது. எப்பவுமே இன்பத்தை தொட்டு நாம் பரிமாறிக்கிறத விட துன்பம் வரும்போது மட்டும்தான் நாம் ஒன்று சேர இருந்தால் அதனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாகும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீ என்ன பண்ணிட்டேன்ற கொஷின் இப்போ கேட்கக்கூடாது நீங்கள். அதனால் அண்ணாவுக்கு, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில சோர்வுகள் நடக்கத்தான் செய்கிறது. மனைவி பக்கபலமாக இருக்கணுன்ற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பட்டு நண்பனோடு அடிக்கடி பேசுங்க, உரையாடல் இருங்க, அப்பா அம்மாவோடு பேசுங்க, இதெல்லாம் மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு ஹெல்த் வாய்ஸாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட்டு இந்த மிஷினரிலாம் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, இந்த கைகள் உபயோகப்படுத்தி இந்த கைவினை பொருட்கள் தயாரிக்கிறீங்க, ஹேண்ட்லூம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த கைகளால் இந்த லேத் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் சகோதர சகோதரி உறவுகளில் மனச்சலனம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு இரக்கம் வந்து அதுக்கப்புறம் ஏற்றம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கிறது. பட் புது வாகனம் வாங்கணுன்ற ஏற்கனவே இருக்கிற வாகனம் சரியாக இருந்தால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பட் தேவையில்லாமல் ஒரு மொபைல் ஃபோன் டக்குன்னு போயிட்டு ஒரு வாங்குற மாதிரி சூழ்நிலை கிடைக்கும். பட்டு இருக்கிற வருமானத்தில் ஏற்ற மாதிரி ஒரு வீடு வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துங்க. தன்னை மீறிய ஒரு அபரீத ஆசையால் ஒரு வீடு ஒன்று வாங்கிட்டு அதனாலே ஒரு ரொம்ப அலைச்சல் உண்டாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இருக்குது. பட் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கும்போது வருமானத்திற்கேற்ற
வாகனமாகவோ வருமானத்துக்கேற்ற வீடாகவோ வாங்குவது சிறப்பு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. பட்டு புத்திரர்களால் ஒரு செலவினங்கள், புத்திரர்கள் நீண்ட தூரம் போகிறதுக்கு, புத்திரர்கள் வெளிநாடு போகிறதுக்கு புத்திரர்களால் யோகம் உண்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்வதை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இருக்கிற பிஸ்னஸில் ஏதாவது ஷார்ட் பீரியடில் வருமானம் வருதா அப்படின்ற மாதிரி ஒரு தேடுதல்கள் உங்களுடைய பிஸ்னஸில் இந்த மாதம் வரும். ஆனால் தேடுதல்கள் உண்டாகிறதுக்கு மாதிரி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் 7க்குரியவன் புதன் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏற்கனவே விட்டு போன திருமணங்கள், 2வது திருமணங்கள், தடைப்பட்ட திருமணம், தாமதமான திருமணம், இது எல்லாமே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரியான மணமகள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். திருமணத்தால் யோகம் உண்டு இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். பட் பெரிய கடன் அடைபோகும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லைனா இன்னொருத்தருடைய ஃபண்டு இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் பாக்கியாதிபதி நீசம் பெறதுனால உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காற்று அப்படின்றது அடிக்குதா அப்படின்னா சுய முயற்சியால் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். தந்தை வழி உறவுகள் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கிறவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். பட் கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு அசிங்கம், அவமானம் படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தனுசு ராசியில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா இந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரக்கூடிய காலங்கள் இவருக்கு இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துலாம் போய் இப்போ வீடு ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பட் பெரிய பணம், புகழ் ஏதோ ஒரு அவஸ்தைக்குள்ளாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் நடக்கும் அப்படின்ற ஒரு, அது அட்லீஸ்ட் ஒன்று பணம் விரயமாகும் அல்லது உங்களுடைய புகழ் விரயமாகும். 2 விஷயத்தில் ஏதோ ஒன்று விரயம் நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் சீருடை சார்ந்த பணி செய்கிறவங்க, நீண்ட நாளாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பட் மாத சம்பளம் வாங்குபவர்கள் எல்லாமே இந்த மாதத்தில் கூடுதலான ஒரு யோகம், ஒரு ப்ளஸ், ஒரு போனஸ், ஒரு பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலை கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஹெல்த் வைஸாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்களுடைய மன ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிரணாமம் பண்ணணுமா, அப்போ நடைபயிற்சி பண்ணணுமா, யோகா பண்ணணுமா, என்ன உங்களுக்கு உடலுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க கூடுதல் கவனம் வேண்டும். அது சிறு நரம்பு, அந்த மூளைக்கு போகக்கூடிய தலை சார்ந்த எனக்கு வலி இருக்குது, தலைப்பகுதி வலி இருக்குது, பின்னந்தலை வலி இருக்குது, எப்பவுமே கண்ணாடி தான் போட முடியுது, கண்ணாடி போடாமல் என்னால் போக முடியலன்றவங்க எல்லாமே கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த் வைஸை பார்த்துக்கணும். மேலும் இந்த மாதத்துடைய பலனை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு உண்டான வழிபாடு ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுங்க. பட் வில்லேந்திய ராமருடைய வழிபாடு இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் வெற்றியை தரப்போகிறது. வாழ்க 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 வாழ்க. ஒவ்வொரு மாத பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக கிரக நகர்வுகளினுடைய மைய பலன்கள் ஆகும். முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய விவரத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்தி சுய ஜாதகத்தை தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். வாழ்க வாழ்க வாழ்க.